குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம போனாவுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம அதனால் ரெடியாகி ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே ராகேஷுக்கு மட்டும் இன்றைக்கி ஃபுல் டே, அதனால் அவனுக்கு சமைக்கணும்ல. சரி சீக்கிரமாக வெங்காயம் தொளிச்சு கொடுத்துட்டு ரெடியானோம் அப்படின்னா ரெடி ஆகிக்கலாம். எப்படி எக்ஸாம் எழுத போகிறானே தெரில, ஒரே பதட்டமாக இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி இருந்தது, கஷ்டமாக இருந்தது. பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீக்கிரமாக இந்த எக்ஸாம் முடிஞ்சால் நல்லா இருக்கும்ல. அதோட ரிசல்ட் வந்தால் அதை விட சூப்பராக இருக்கும். அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும். மதியானத்துக்கு அப்புறம் தான் ஸ்கூலு. ஓகே பார்க்கலாம். சரி ஒரே பதட்டமாக இருக்குது, நம்ம அப்படியே ரெடி ஆகிட்டே பார்க்கலாம். வர ஒரே நிமிஷம் வந்துடுறேன் சீக்கிரம். நீ அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணு. அச்சு பாருங்க, அச்சுவும் தங்கச்சியும் உட்காந்துருக்காங்க, 2 பேரும் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. தங்கச்சி 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 அங்க பாரு. குட் மார்னிங் சொல்லிடு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லிடு. குட் மார்னிங். அமரன்ல எப்படி பண்ணுவாங்க? புஷ்பா, புஷ்பா அடங்காத வண்டா. ஏதாவது ஏபிசிடி சொல்லி கொடுப்பான்னு பார்த்தா காலங்காத்தாலே படத்து பேர் சொல்லி நல்லா படிச்சு நல்லா பாஸ் ஆகி எழுதிட்டு வந்துட்டு நிறைய மார்க் வந்து எப்படியோ 600 மார்க் ஒரு 500 மார்க் 100 ரூபாய் அதான் வாழ்த்துறனால 100 ரூபாய் கொடுக்குறது சும்மா காசு. இன்னைக்கு பரீட்சை எழுதுக்கு போற, நல்லா பரிசு எழுதணும், நல்லா படிக்கணும், நல்லா பரிசு எழுதிக்கோ. டென்ஷன் படாம ஆசைப்படாம இரு. சரிம்மா. நீ பரவாயில்ல பார்த்தாக்க என்னமோ சுடுதண்ணீர் மேலே ஊற்றுன மாதிரி இருக்குது. சரிம்மா. சாக்ஸ் எடு, சூவெடு. வாமா. சரி சரி, நல்லபடியாக ஃபஸ்ட் எக்ஸாம் இருக்குது. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஏன் எதுக்கு? காய கழுவலாமா? நானே இனி மத்தியானத்துக்கு அப்புறம் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் விழுவேன். ஏன்னா எனக்கும் எக்ஸாம் இருக்கு. ஆட்டோகிராஃப் எனக்கு இன்னைக்கு ப்ராக்டிஸ் தான் இருக்குது. ஆனால் அடுத்த வாட்டி நாங்களாம் லீவ் விட்டு ஜாலியாக இருப்போம். ராகேஷ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம். ஃபஸ்ட் டே எக்ஸாமு அப்படிங்கிறனால சரி நம்மளே கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு அவங்க அப்பா நாங்கள் 2 பேர் மட்டும் போகலான்னு பார்த்தா பின்னாடி எங்களோட 2 வாண்டுங்களும் சேர்ந்து வந்துருச்சு. நாங்களும் வரோன்னு அம்மா வந்து அவசர அவசரமாக சமைச்சிட்டு இருந்தனால நான் வந்து அம்மாவை தூக்கிட்டு வந்தனால அச்சுவும் கூடவே வந்துட்டா. சரி வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஒட்டுக்கா வந்தோம். ஃபஸ்ட் டைமாக ஸ்கூலுக்கு அம்மாவை தூக்கிட்டு வரேன். அப்புறம் அதுக்கப்புறமா அவளும் இறங்கிட்டா. சரி நான் போயிட்டு வரேன் அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அம்மா மேலே பயங்கர பாசம். அப்படியே அம்மாவுக்கும் ஸ்கூலை பார்த்துட்டு ஐயா ஸ்கூலு அவள் ஸ்கூலை தான் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி வா சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமாகவும் இருக்குது, ஒரே டென்ஷனாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நாங்கள் எங்கள் குழந்தை பிறந்திருக்கிறனால கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, இல்லைன்னா நானும் உள்ளே போய் கும்பிட்டுருப்பேன். சரி நீ போய் பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு வா போனா, பதட்டப்படாமல் போனா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வழி அனுப்பிச்சி வச்சேன். அப்படி இருந்து அம்மா அவக்கூடையே போகணுன்னு அழுதுகிட்டே இருந்தா. சரி நம்ம போகலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சமாதானப்படுத்தி அவள் அங்கே அது வரைக்கும் போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவளை விட்டுட்டு கிளம்பிட்டோம். ஓகே, போனாவை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. 10 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9:30 மணிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. அவள் அம்மா விடவே மாட்டேங்கிறா. அக்கா கூடயே போகணும் நின்றுக்கிட்டே இருக்கா. அவளை சமாளித்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சு. சரி நீ ஓகே பார்க்கலாம். எப்படி எக்ஸாம் எழுதுறானே தெரில, ஒரே பதட்டமாகவே இருக்குது. நல்லபடியாக எழுதி பாஸ் ஆகிட்டான்னா பிரச்சனை இல்லை. பாஸ் ஆயிடுவான். மார்க் எவ்வளோ வருது அப்படிங்கிறதான் ஒரே டென்ஷன். ஏன்னா இந்த மார்க்கை வச்சு தான் நம்ம இன்னைக்கு காலேஜ்லேயே சேர்த்த முடியும். ஐயோ பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. காலையிலேருந்து டீ கூட குடிக்கல, இனிமேல் தான் டீ எல்லாம் குடிக்கணும். அவளுக்கு இப்போமே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சேட்டை. போன வருஷம் எக்ஸாமுக்கெல்லாம் இவ ஒன்றுமே பேச மாட்டா, அமைதியாக உட்காந்துருப்பா, அமைதியாக படுத்திருப்பா.
இந்த டைமு போய் அக்காவையே ட்ரா பண்ணுற அளவுக்கு மேடம் வந்து ரெடி ஆயிட்டாங்க. அப்படி தானே? ஆமாம் ஆமாம். அச்சுவுக்கு இன்னைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எக்ஸாமு. அவளுக்கு 7th வெள்ளிக்கிழமையிலேருந்து எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் ஒன்றுமே படிக்கலை, ஒன்றுமே எழுதலை. படிக்கிறது ஒன்று என்னவோ இல்லை போனா இருக்கு. ஆனால் அவ அபி அபி என்னென்னவோ அவளே பேசிக்கிறா. ஓகே, அது கேட்கறதுக்கு ஜாலியாக தான் இருக்குது, செம காமெடியா. நம்ம ராகேஷ் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். சரி ஓகே பார்க்கலாம். வெயில இருக்குது. வா மா பாருமா, வாமா உட்கார் உட்காருமா. சூஸா? சூஸ் வேணும் மா. அந்த 10 தனி அமௌண்ட் வாமா. ஐயோ யாரு? இதுதான் ஹால் டிக்கெட் நம்பரா? ஆமாம்மா. ஹால் டிக்கெட் எங்க? ஹால் டிக்கெட் தர மாட்டாங்க, வாங்கி வச்சிருவாங்க. ஐயோ சரி சரி சரி. என்ன எப்படி எழுதுன? நல்லாதாம்மா எழுதிக்கிறேன். நல்லா தான் எழுதியிருக்கிறேன்னா எவ்வளோ மார்க் வரும்? எவ்வளோ மார்க் வரும்னா ஒரு 80 மேலே பார்க்கலாம். எந்த பஸ்ஸு? எந்த பஸ் வந்துச்சு? ஏறி வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து ஏறி வந்துட்டியா? என்ன கட்டவாடியில் வந்தியா கழுது மேலே வந்தியா? என்ன என்ன குணா 80 மார்க் சொல்கிற? இதில் 80 மார்க்கா? இன்டர்னல் சேர்த்துனா மொத்தமாக 80 மார்க். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகலம்மா. மொத்த டோட்டலாக 80 சொல்கிறேன். நீ தனியாகவே 80 கேட்டுருக்குற. மொத்த டோட்டல் 80. தனியாக 80 சந்தோஷம் தான் வாங்கிக்கலாம். நான் எல்லாமே 95 வராதா? அது சந்தோஷம். 95 வந்தாதான் சந்தோஷம். சரியா? 80 வந்து சந்தோஷம் இல்லை, 95 வந்தாதான் சந்தோஷம். அப்போ 70 மார்க்கு எழுதியிருக்க. 85 மார்க் வருமா? 85. இன்டர்னல் சேர்த்தியா? இன்டர்னல் மொத்தமாக சேர்த்து. அதைத்தான் கேட்குறேன். மொத்தமாக 85. அதுக்கு மேலே வருமா? நான் எனக்கு எப்படி இப்போ மார்க் போடாங்கன்னு தெரியலம்மா, தான் நான் அது சொல்லலை. ஐயோ சரி சரி. நீ எப்படி ஈஸியாக இருந்துதா? எப்படி? ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு தான் ஒரே பதட்டமாக இருந்தது. எதுக்கு? எதுக்குன்னா ஐயோ போய் ஆனால் எல்லாமே ஈஸியாக இருந்தது. போய்க்கிறா எப்படி பரிச்சு எழுதுறாளோ என்னமோ ஏது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும், குழம்பிட்டே இருக்குதுங்க அம்மா. ஆனால் நான் வந்து எல்லாமே படிச்ச கொஸ்டின் தான் வந்தது. அப்படியா? ஆமாம். இதில் கடைசி டைம் பத்தலையா, சரி அப்புறம் வந்து இருக்கிறதுல இது எழுதுனா பெருசாக இருக்கும், அதனால் இது எழுதுனேன். அதே மாதிரி இந்த இது எழுதுனா பெருசாக போகும், அதனால கடிதம் எழுதிக்கிறேன். கடிதம் வந்து நான் படிச்சு தான் போனேன். அப்புறம் வந்து இதில் இந்த கோடை மலை தான் வந்து ஈஸியாக இருக்கும், அதை எழுதுனேன். இது ரொம்ப பெருசாக போகணும். ஈஸியாக கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணாமல் எழுதிக்கிறேன். அவங்க எப்படி மார்க் கொடுக்கணும்னு தெரியல. மனப்பாட பகுதியெல்லாம் ஈஸி. எப்பவுமே எனக்கு திருக்குறளே ஞாபகம் வராது. ஆனால் இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டே இருந்தால் திருக்குறள் ஞாபகம் வந்துருச்சுன்னா. சரி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ எல்லா கொஸ்டினுமே எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன். 90 மார்க் அட்டன் பண்ணிட்டேன். சரி ஓகே. 95 வந்தது. வந்துருமா? ஓகே. அடுத்து எப்போ எக்ஸாமு? 6ஆம் தேதி. 6ஆம் தேதி. அச்சோ. என்ன எக்ஸாம்? இங்கிலீஷா? இங்கிலீஷ். சரி இன்னைக்கு என்ன வியாழக்கிழமையா? ஆமாம். ஓகே ஓகே சரி நல்லா படி. 85 மார்க் வரும்னு சொல்லியிருக்கா. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறது? 85 வருதா நீ 55 வருதா? யாரு கணக்கு? அடாடா. 1 மார்க் எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சா? 1 மார்க் 2 மார்க் டவுட்டாக இருக்குது. என்னென்ன? எது டவுட்டாக இருக்குது? இது மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் திரை என்னது? என்னது? இப்படி ஒரு கொஸ்டின் நான் படிச்சதே இல்லை. இருமுகத்திரை, பெருமுகத்திரை. பெருமுகத்திரை தானே? நான் அது எழுதல. கறந்து வாரால் திரை. வேற என்ன? இன்னொன்று என்ன டவுட்டு? இன்னொன்று வந்து இது மலை மேகத்துடன் கண்ட மயில் போல நீல வண்ண கண்ட குந்தி. இத்தொடரில் வெளிப்படும் மெய்ப்பாடு. பொறுமை, சிரிப்பு, மகிழ்ச்சி, வியப்பு. வியப்பா தானே பார்ப்பாங்க. நான் வியப்பு தான் எழுதுனேன்.
கண்ணன் வந்து நீலவண்ண கண்ணன் வந்து குந்தி அப்படி பார்ப்பாங்க. வியப்பா தான் பார்ப்பாங்க. வியப்புன்னு தான் எழுதுனேன். வர்ற தங்கச்சி வெள்ளரிக்காய் எல்லாம் கொண்டாந்து தரா. சரி ஓகே. வேற 2 மார்க்ஸ்ல எவ்வளோ? 2 மார்க் எல்லாம் காட்டுமா? எல்லாமே கரெக்டா? அப்புறம் 4 மார்க்கு? 4 மார்க்கு எழுதிக்கிறேன். ஈஸியாக தான் இருந்துச்சுமா. நான் வந்து அணி ஆட்டன் என்னது ஐயோ புக் பேக் ஏதாவது கேட்டிருக்காங்களா? எல்லாம் புக் பேக் தான் கேட்டுக்கிறாங்க. இந்த இது எழுதல, இந்த அணி எழுதல, அதுக்கு பதிலாக வந்து இலக்கண குறிப்பு திணை எழுதுனேன். அப்புறம் இந்த இது எழுதுனேன். இது ஈஸியாக தான் இருந்தது. சரி ஓகே. எப்படியோ 85 மார்க்குன்னு சொல்லியிருக்கா. இன்னும் எவ்வளோ மார்க் வருதுன்னு தெரில, பார்க்கலாம். நீ அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு தான் எக்ஸாமு. நீ 5 கண்டா இருக்கு. பார்க்கலாம். நீங்களும் எப்படி எழுதியிருக்கீங்க? 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீ அடுத்து நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.